தனுசு, உங்க கல்லாப்பட்டியில பணம் வந்து கொட்ட போகுது. என்னங்க இப்படி சொல்றீங்களே? நிறைய நல்ல விஷயம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதம். சோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்க சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நான் பேச போறேன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3 முக்கிய வீடுகள்ல பார்க்க போறாரு. அதாவது தன்னுடைய 5, 7, 9 பார்வையின் மூலியமாக மிக முக்கியமான வீடுகளை பாக்குறதுனால மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கலாம். மாத கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது நான் இங்கதான்ப்பா செட் ஆயிட்டேன், இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வக்ரமா இருந்தாரு, இப்ப நேர்கதிக்கு போனாரு, திரும்பி வக்ரமாயி திரும்பி நேர்கதிக்கு அவரு மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்காரு. இப்போ குரு பகவானுக்கு அடுத்து உங்களுடைய ராசில இருந்து 3ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கு, 9ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்துருக்கு. 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்துல சனி, செவ்வாய், புதன், அதாவது 3 முக்கியமான கிரகங்கள் வந்து இந்த மாதம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து அமர்ந்திருக்கு. இந்த சூரியன் சுக்கிரன் ஒரு வகையில உங்க பொருளாதாரத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்ப சில பேருக்கு வந்து நான் புதுசா வீடு வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு எண்ணம் வச்சிருந்தேன், இல்ல பூர்வீக சொத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னமும் எனக்கு அப்படியே தடையிலே இருக்கு, அது முன்னாடி எனக்கு வரவே மாட்டேங்குது, ஸ்டக் ஆயிட்டே இருக்கு, பட் போராடிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வீகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுல இப்ப சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால உங்க பூர்வீக சொத்துக்கள் திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ராசிக்கு 7ஆம் வீட்டுல குரு இருக்கிறது தான் மிக 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 பெரிய விஷயம். எப்படி ராசில இருந்து 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக 11ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்க ராசியை பாக்குறாரு. அகைன் ராகு இருக்கக்கூடிய வீடு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ உங்களுக்கு வர வேண்டிய பணம், தடைப்பட்ட பணம், ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, நிறைய பேருக்கு கைட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க ஒரு வழிகாட்டியா கூட இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்குன்னு வரும்போது நீங்க எதையுமே சேர்த்து வைக்காத அளவுல வந்து நீங்க இருந்திருப்பீங்க. பட் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குருவோடைய இந்த வக்ர நிவர்த்தியானது பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா வந்து அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு வந்து வக்ரமா இருந்தாரு, ரிசல்ட் சுத்தமா கொடுக்க முடியல. எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் ஃபோர்ஸ் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே வந்து கிணத்துல போட்ட மாதிரி எல்லாமே அப்படியே அமுங்கி போய் தான் இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது, குரு வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு 7ஆம் வீட்டுல. சோ அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா உங்களுக்கு அமைய போகுது. அந்த ஒரு விஷயத்த நீங்க புடிச்சுக்கோங்க கெட்டியமா. இந்த செகண்ட் வீக்ல இருந்து நீங்க வந்து கெட்டியமா புடிச்சுக்கோங்க. ஓகே, லைஃப்ல வந்து நான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். ஏன்னா அடுத்த நகர்வு வந்து குரு வந்து பாருங்க, இப்ப 7ல இருக்காரு, 8ல மாறுவாரு, அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுவாரு. இப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிளானிங்க போடுங்க. ஓகே, நான் இதுதான் பண்ண போறேன், இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிளானிங்க போட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த டைம் குரு அதிச்சாரமா இருக்காரு, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்காரு, ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்காரு. அப்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய கிரகமானது என்ன பண்ணும், ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். தாமதமா உங்களுக்கு இருந்த விஷயம் எல்லாமே விலகி போய் ரொம்ப ஃபாஸ்டான நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்க போறீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது மிக ஒரு முக்கியமான ஒரு மாதமா நான் பாக்குறேன். ஏன்னா குருவோட பார்வை எல்லா சுப வீடுகளையும் வந்து விழுது இல்லையா. சோ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீடு, ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வீடு 11ஆம் வீடு. சோ அந்த வீட்டுல குரு பகவான் பாக்குறதுனால ஏதாவது ஒரு கரியர்ல ஒரு ஷிஃப்டோ ஒரு மாற்றமோ இல்ல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு வர தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மீடியா சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு பண வரவு, அதாவது அதிகமான பண வரவு, எதிர்பார்க்காத பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் அமையும். பட் டெஃபினட்டா உங்களுடைய கோச்சாரம் பார்த்துக்கோங்க, உங்க தசாபுக்தி பார்த்துக்கோங்க. மேஜர் ரோல், அதாவது மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணும். இப்ப நம்ம பொதுவா பாக்குற இந்த ஒரு விஷயம் வந்து ராசி பலன் அப்படின்றது எல்லாரும் பொதுவா ஒரு பாக்குற ஒரு விஷயம் தான்.
அதுவே நீங்க வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப என்ன தசாபுக்திகள் நடந்துட்டு இருக்கு, அந்த தசாபுக்திக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி கிரகங்கள் மாற்றம் ஏற்படுது அப்படின்றத வச்சுதான் நீங்க ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம இவங்க சொன்னாங்களே இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்களே, சரி இந்த டைம் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கால்குலேஷன் போட வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் மட்டும்தான். ஏன்னா கோச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த மாதம் வந்து செவ்வாய் வந்து மேஷத்துல இருப்பாரு, அடுத்த மாதம் விஷபத்துக்கு மாறுவாரு, அதுக்கு அடுத்த மாதம் வரை மாறிக்கிட்டே இருக்கும். பட் மாறாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களுடைய தசாபுக்திகள். அதுல வந்து புக்திகள் இருக்கும், தசைகள் இருக்கும். தசைகள் அப்படின்றது மகா தசை, பெரிய தசைகளா இருக்கும். புக்தி அப்படின்னா சின்ன சின்னதா ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்னதா வந்து இருக்கிறதா புக்திகள். ஸோ அந்த புக்திகளை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போதுதான் என்ன மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம சுய ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் கோச்சார ரீதியா நான் பார்க்கும்போது உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுல இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பாசிபிள் சான்சஸ் உங்களுக்கு இன்கம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவுலாம் நல்லா இருக்குமா? எஸ், 7ஆம் வீட்டுல குரு இருக்காரு இல்லையா, ரொம்பவே வந்து ரொம்ப உங்களோட கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட கனெக்டிவிட்டி, உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாவே தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்தவங்க பேச்சு கேட்டு நீங்க முடிவு எடுப்பீங்க. பட் உங்களுக்கு பார்ட்னருக்கு அது பிடிக்காது. உங்க பார்ட்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களா இருங்க, ஏன் இன்னொருத்தர் பேச்சு கேட்டு முடிவு எடுக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு என்னங்க மரியாதை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோணத்துல இருப்பாங்க. பட் நீங்க உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்க பார்ட்னர் மேல வச்சு உங்களுடைய டெசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதத்துல முக்கிய முடிவுகள் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல எடுக்க முடியும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, படிப்பு சார்ந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது 5ஆம் வீடு தான் நம்ம பாக்குறோம், அகைன் 9ஆம் வீடு தான் நம்ம பாக்குறோம். ஸோ 5ஆம் வீட்டுல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இடையூறு பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து 5ல இருக்கு, சுக்கிரனும் இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் தடைப்படும். பட் ஓகே, எனிஹவ் செகண்ட் வீக் மேல வந்து ஓரளவுக்கு பரவாயில்லதான், ரொம்ப ஒன்றும் பெருசா அந்த அளவுக்குலாம் கெடுதல்லாம் இல்லை, நல்லாவே தான் இருக்கும். இன்னும் அந்த அளவுக்கு கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்து தானே இருக்காரு சூரியன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு இதுவா இருக்காது. இல்லத்தரசிகள் எப்படி இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு அந்த ஒரு விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ். ஏன்னா அவங்க ராசிநாதனே 7ஆம் வீட்டுலதான் இருக்காங்க, குரு. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா அடுத்தவங்க மேலதான் இருக்கும். ஸோ மைண்ட் செட் ஃபுல்லாவே வந்து ஃபேமிலி மேலேயும் மற்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ற இடத்துல வந்து நீங்க இருப்பீங்க. மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செகண்ட் வீக்ல இருந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பண வரவோ இல்ல ஏதோ ஒரு வகையில கொடுத்த விஷயம் உங்களுக்கு திரும்பி வராம இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு மாதமா வந்து இந்த மாதம் அமையுது. நல்லாவே இருக்கு, கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.